உத்திரகோசமங்கை பார்வதி தேவிக்கு சிவபெருமான் வேதாகமங்களின் ரகசியத்தை உபதேசம் செய்ததாக ஸ்தல வரலாறு சொல்கிறது. ஓமாம்புலியூர் பார்வதி தேவிக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை சிவபெருமான் இங்குதான் உபதேசம் செய்தார். திருப்பனந்தாள் அம்பாள் சுவாமியிடம் ஞானோபதேசம் பெற்றது. திருவானைக்கா சிவபெருமானிடம் அம்பிகை மாணவியாக இருந்து ஞானோபதேசம் பெற்றது. விருத்தாசலம் இங்கு உயிரிழக்கும் உயிர்களுக்கு இறைவன் அவ்வுயிரை தன் தொடைமீது கிடத்தி மந்திர உபதேசம் செய்தல் மற்றும் அன்னையானவள் தன் முந்தானையால் அந்த உயிர்களுக்கு காற்று வீசுவதாக ஐதீகம். திருவுசாத்தானம் சேது அணை கட்டுவதற்காக இங்குள்ள இறைவனிடம் ராமர் மந்திர உபதேசம் பெற்றார். திருவாவடுதுறை பகவான் விஷ்ணுவிற்கு சிவபெருமான் சிவஞான உபதேசம் செய்தார். திருவெண்காடு குருமூர்த்தியிடம் நான்முகன் ஞானோபதேசம் பெற்றார். திருக்கடவூர் பிரம்மன் சிவபெருமானிடம் ஞானோபதேசம் பெற்றார். மயிலாடுதுறை குரு பகவானிடம் நந்தி உபதேசம் பெற்றது. கரூர் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மந்திரத்தை சுக்கிராச்சாரியார் என்ற சுக்கிரனுக்கு சிவபெருமான் உபதேசித்தருளிய இடமாகும். திருத்துருத்தி சிவபெருமான் தனக்கு தாமே வேதங்களை கூறிய இடமாகும். திருவோத்தூர் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சிவபெருமான் வேதத்தை உபதேசித்த இடம். காஞ்சி சப்த ரிஷிகளுக்கு சிவபெருமான் உபதேசம் செய்தார். திருமங்கலம் சௌமினி முனிவருக்கு சாமவேதம் உபதேசம் செய்தது. திருக்கழுக்குன்றம் சனகாதி முனிவர்களுக்கு சாமவேதம் உபதேசம் செய்தருளிய இடம். தென்மருதூர் 1000 முனிவர்களுக்கு சிவபெருமான் உபதேசம் செய்தருளிய இடமாகும். திருப்பூவாளியூர் முனிவர் 70 பேருக்கு பரஞான உபதேசம். திருப்புறம்பயம் சனகாதி முனிவர்களுக்கு தர்மம் குறித்து உபதேசம் செய்த இடமாகும். திருப்பெருந்துறை மாணிக்கவாசகருக்கு குருந்த மரத்தடியில் இறைவன் பஞ்சாட்சர மந்திர உபதேசம் செய்தார். ஆலங்குடி இங்குள்ள தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு சுந்தரர் பஞ்சாட்சர உபதேசம் பெற்றார்.